அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சிவானி இங்கே இரு, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி ராம். சிவானி அங்க போய் உட்காரு. சரி ராம். இங்க அங்க போய் உட்காரலாம். யாருமே இன்னும் வரல. ராம் முதல்ல செக்கப்க்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ராம் உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லாம போச்சு. ராம் என் அப்பா அம்மா உயிரோட இருந்து அவங்க கூட நான் இருந்தா கூட இந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா நீ தாய் பாசத்தையே மிஞ்சிட்ட ராம். ஏ ராம். அட்ட அட்ட இங்கதான் இருக்காளா? ஆமா, கூட வந்தவன் எங்க? ஆஹா, தனியா இருக்கா. நல்லதா போச்சு, போய் பேச்சு கொடுக்கலாம். அன்னைக்கு அந்த மாடு அடிச்சப்போ அவன் மேலதான் இவ கோபப்பட்டுட்டு நின்னா. அதனால நாம இப்ப போய் பேசினா நல்லா பேசுவா. அப்புறம் அவன் யாரு இவன் யாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாம அப்ரோச் பண்ணலாம். ஏ தாசு, நீ நினைச்சதெல்லாம் நடக்குது. மச்சக்காரன் தான். ஹாய். யார் நீங்க? என்னம்மா யாருன்னு கேட்டுட்ட? என்ன ஞாபகம் இல்லையா? இல்லையே. பக்கத்துல பார்க்க எவ்வளவு அழகு. நான் நெத்தியில வச்சிருக்க அந்த குங்குமம் மட்டும் இரிட்டேட்டா இருக்கு. அன்னைக்கு கோவிலுக்கு வரும்போது ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி சிம்பிளா குட்டியா ஒரு கருப்பு போட்டு வச்சு எவ்வளவு அழகா வந்தா. இன்னைக்கும் அழகுதான், ஆனா அத மறக்கவே முடியாது. ஹலோ சார். யார் நீங்க? அதாமா அன்னைக்கு கோவில்ல. என்னது கோவில்ல? இல்ல, அன்னைக்கு நம்ம கோவில்ல மீட் பண்ணோமே, மறந்துட்டியா? இல்லையே, நான் உங்களை மீட் பண்ணவே இல்லையே. யார் நீங்க? என்னமா மறந்துட்டேங்கிற? அன்னைக்கு கூட அந்த போருக்கு பையன் கூட வந்தியே. பொறுக்கியா? ஹலோ, யார சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னே தெரியல. நீங்க ஆளை மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிவானி. ராம். யார் அது? என்னவா? தெரியல ராம். ஏதோ கோவில்ல பார்த்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. யார் சார் நீங்க? என்ன வேணும்? அது ஹலோ யாரு? தம்பி, இந்த பொண்ணுக்கு நீ என் வைஃப். ஓ அப்படியா? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு மாதிரி தான் அன்னைக்கு கோவில்ல மீட் பண்ணோம். அதான் அந்த பொண்ணு இந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா? ஏன் சார், அவங்களுக்கும் என் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியல? சும்மா தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்காதீங்க. ஐயோ சாரி தம்பி, பார்த்த மாதிரி இருக்குன்னு தான் பேசுனேன். ஓகே சிவானி வா போலாம். இவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா? அவங்களுக்கும் இவன் வயசு தானே இருக்கும். உன்கிட்ட வந்து தேவையில்லாம பேசுறான். வா, நீ கண்டுக்காத, நம்ம போலாம். சரி ராம். ஹலோ சார், கிளம்புங்க. நான் இந்த பக்கம் போனோம், நீங்க போங்க. சிவானி வா. யார் இவன்? ஆளு மூஞ்சியும் அவன் பார்வையும் அறிவு கட்டவன். ராம். வாமா. அப்பப்பா, பார்வையாலே கொள்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுதான் அந்த பொண்ணா? நம்மள தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறா. இதுக்காக இவன் தான் புருஷனா? அவன் யாரு? அவன் அன்னைக்கு என் பொண்டாட்டிய ஏன்டா பாத்தேன்னு தானே அடிச்சான். ஒரே கன்ஃபியூஷா இருக்கு. சரி ஓகே, பாப்போம். யாரு என்னன்னு ஃபுல் டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணலாம். ஆனாலும் கண்ணை விட்டு நீங்காத அழகு. பாத்துக்குவோம். மனசே சரியில்லை. ஸ்கூலுக்கு போக கூட தோண மாட்டேங்குது. மதி யார்கிட்டயும் இன்னும் நார்மலா கூட பேச மாட்டேங்கிறா. அவ முகத்துல அப்படி ஒரு சோகம் தெரியுது. என்னதான் ஆச்சு? குழந்தை தெரியாம கீழே விழுந்திருக்கு. இந்த அளவுக்கு அடிப்பாங்களா திட்டுவாங்களா? வேறாமச்சா அதுவும் ரொம்ப நல்லவரு. அவர் குணமும் அப்படித்தான். ஆனா அவர் ஏன் இப்படி? என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் யார்கிட்ட சொல்றது? மதி கஷ்டப்படுறத பார்த்தா ஐயோ மனசு வேற கேட்க மாட்டேங்குதே. ஏய், நீ இங்கதான் இருக்கியா? நான் உன கீழே ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். என்ன இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்கூலுக்கு கிளம்பலையா? லேட் ஆயிடுச்சு. கிளம்பிட்டேன், அப்படியே போறதா. சாப்பிட்டியா? இனிமேல்தான். வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துக்கிட்டியா? லஞ்ச் பேக் பண்ணிட்டியா? இல்ல, இனிமேல்தான். அங்க எதையுமே பண்ணாம இங்க வந்து எதுக்கு வெட்டியா நின்னுட்டு இருக்க? இல்ல, இன்னும் டைம் இருக்குனே. ஸ்கூலுக்கு போற குழந்தை மாதிரி உன்னை ஒவ்வொன்னா சொல்லி நான் கிளம்ப சொல்லணும். டீச்சர் மாதிரி நீயா கிளம்ப மாட்ட. இப்ப எதுக்கு திட்டுற? என்னடி பேசமுல திட்டுறேன்னு சொல்ற? நீ பேசுறது திட்டுற மாதிரி தான் இருக்கு. இருக்கும். அன்னைக்கு நீ பேசுனதுக்கு நான் திட்டி இருக்கணும். பேசாம பொறுமையா போனே இல்ல. ஏண்டி சொல்ல மாட்ட? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏய், என்ன உனக்கு? பாரு, அன்னைக்கு நீ பேசுனது தப்பு. நல்ல புள்ளையா என்கிட்ட வந்து சாரி கேட்டு இனி இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்னு நீ சொல்லிருக்கணும். அத கூட சொல்லல. சரி ஓகே போட்டுன்னு விட்டுட்டா. பேசுறது கூட ஓவரா பண்ற. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைக்க முடியும்? எல்லாம் நீங்க நினைக்கிறதானே. ஆம்பளைங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நாங்க என்ன செய்யணும் நீங்க யோசிக்கிறீங்களோ அதை மட்டும் தான் நாங்க செய்யணும். அதை மட்டுமே பேசணும். எங்களுக்கு எதுவுமே கிடையாதுல. ஏன்னா பொண்ணுங்க நாங்கெல்லாம் அடிமை தானே.
ஏய் வேணி என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க தான் நீங்க எல்லாத்தையும் அடிமை நினைக்கிறீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நீ இப்ப சொல்லி காமிச்சே அந்த மாதிரி சொல்லி காமிப்பீங்க. அதையும் மீறி நாங்க பேசிட்டா திட்டுவீங்க, அடிப்பீங்க. எல்லாம் எங்க நேரம். ஒன்னா பிறந்ததே தப்பு. கடவுள் எங்களை மட்டும் கஷ்டப்படுறதுக்கானே படைச்சிருக்காரு போல. கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும், இப்படி அழுகணுங்கிறதுலாம் எங்க தலையெழுத்து. இதெல்லாம் எந்த காலமும் மாத்த முடியாது. ஏய் ஏய் வேணி அழுகுறியா? ஏய் சொல்லுடி. நான் என்ன பண்ண உனக்கு என்ன? இன்னைக்கு நான் பேசுனது தப்புதான். சாரி. வேணி வேணி சொல்லு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய் இப்ப சொல்ல போறியா இல்லையாடி? என்னடி இப்படி அழுகுற? ஏய் என்னம்மா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி. ஏய் உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நீ பேசுனதுல எனக்கு வருத்தம் இருந்துச்சே தவிர உன் மேல கோபம் இல்ல. இப்ப நான் பேசுனது கூட உன்கிட்ட நார்மலா விளையாட்டுக்கு பேசுறது, அது உனக்கும் தெரியும். ஆனா எல்லாத்தையும் மீறி நீ இப்படி வருத்தப்படுற அழுகுறனா? என்ன என்ன பிரச்சனை? யார நினைச்சு இப்படி அழுகுற? சரத்து. யார நினைச்சு அழுகுற? என்ன பிரச்சனை? என்னம்மா? சரத்து, நான் இப்ப பேசுனதுல உனக்கு என் மேல கோபம் வரலையா? நீ ஏதோ வருத்தத்துல பேசுறேன்னு எனக்கு தெரியுது. அது உனக்கு புரியுதா? இனி உன்னை பத்தி எனக்கு புரிஞ்சுக்க தெரியாதா? உன் கண் அசைவிலே நான் புரிஞ்சுக்குவேன். சொல்லு என்னாச்சு? நம்ம பழகி கொஞ்ச நாள் தான் இருக்கும். என்ன நீ இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேனா? மதிக்கும் வீரா மச்சானுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஏன் வீரா மச்சான் மதிய புரிஞ்சுக்கல? என்ன சொல்ற? அன்னைக்கு நாங்க எல்லாம் ஜீவானா கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அப்பதான் தம்பி கீழே விழுந்தான். அந்த நிமிஷம் வரைக்கும் மதி எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? ஆனா தம்பி கீழே விழுந்ததும் வீரா மச்சான் கோபப்பட்டு உள்ள விழுந்த கோபத்துல திட்டினாங்க. ஓகே, ஆனா எதுக்காக அடிக்கணும்? ஏய் என்ன சொல்ற? வீரானா மதியனியா உண்மையத்தான் சொல்றியா? அடிச்சானா? அடிச்சத பாக்கல. நான் அடிச்சது உண்மை. மதியோட கண்ணத்துல கை தடம் பதிஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா அடிக்க மதி அப்படி என்ன தப்பு பண்ணா? சரி, அது கூட குழந்தை மேல உள்ள பாசத்துல கோபப்படுறது இயல்புதான். ஆனா அடுத்து நார்மலா பேசிக்கணும்ல. இப்போ வரைக்கும் வீரா மச்சான் மதி மேல கோபமா தான் இருக்காங்க. மதி முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்ல. ரூமை விட்டு வெளியே வர்றதே இல்ல. எப்பயாவது ஒருக்க வந்தாலும் அவ வேலையை பார்த்துட்டு அவாட்டுக்கு போயிடுறா. முகம் ஃபுல்லா சோகம், பார்க்க முடியல. அவ்வளவுதானா? உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் எங்களை தாங்கி தாங்கி பாப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது ஒரே செகண்ட்ல கீழே போட்டு மிதிச்சிடுவீங்களா? பொண்ணுங்கன்னா அந்த அளவுக்கு மோசமா? நாங்கெல்லாம் உங்களையே நம்பி இருக்கிறனாலயா? இங்க பாரு சரத்து, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப கூட மதி வீரா மச்சான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் அவ பொறுத்து போறானா? எந்த பொண்ணுங்களுக்கும் தைரியம் இல்லாமலாம் இல்ல. உங்க மேல வச்ச பாசம், இந்த பாசம் தான் உங்களை எதுவும் சொல்லாம நீங்க சொல்றதுக்குள்ள நாங்க சரி சரின்னு கேட்டுட்டு போறது. அந்த பாசத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்கல்ல? ஏய் ஏய் வேணி, உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது. லைஃப்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்து இப்ப இங்க சந்தோஷமான லைஃப் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப அதுல ஒரு கஷ்டம் போது உன்னால தாங்கிக்க முடியல. என்னால புரிஞ்சுக்க முடியுதுடி. ஆனா வீரா அண்ணா அண்ணியை அடிச்சாங்களா? என்னால நம்ப முடியலடி. இதுக்காக அவனுக்கு அவ்வளவு கோபம்? நானும் கவனிச்சேன். மதிய அண்ணிய பார்க்க முடியல. நாமளா இப்படி ரூம்ல போய் பேசணும் நினைச்சு போய் இருந்துட்டேன். ஆனா வீரா எங்க கிட்ட நல்லா தானே பேசினா. அப்ப நான் கோபம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஏய் வேணி, சரி ஓகே, அழாதமா. சாரி சரத்து, என்னோட வருத்தத்தை எப்படி காமிக்கன்னு தெரியல. குழந்தை விழுந்தது அப்பா அம்மா 2 பேருக்குமே கஷ்டம்தான். ஆனா அதை ஒருத்தரே சொல்லி கஷ்டப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? வீரா மச்சாவும் சராசரி ஆளா நடந்துக்கிறாங்கல்ல. ஒரு சூழ்நிலையில எல்லாருமே சராசரி ஆள்தான். எல்லாருமே உத்தமனா இருக்க முடியாது. அப்படி யாராலையுமே இருக்க முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. வீரானா மட்டும் அதிசயம் கிடையாது. ஆனா வேணி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா வீரானா ஆதவனுக்காக இவ்வளவு கோபப்பட்டிருக்க மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. பாரு, நான் இந்த ஜாப்புக்கு போறது கூட முழுக்க முழுக்க வீரானா மட்டும் தான் காரணம். நான் என்கரேஜ் பண்ணி உன்னால முடியும்டா, உனக்கு பிடிச்சத நீ செய்யணும் ஒவ்வொரு டைமும் மோட்டிவேட் பண்ணி இதுக்கான செலவு எக்ஸாம் எல்லாமே பார்த்தது வீரானா மட்டும் தான். அவன் இல்லாட்டி நான் இந்த ஜாப்புக்கு வந்திருக்கவே முடியாது. அதாவது எனக்கு பிடிச்ச வேலை. அவன் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிற வேண்டி. ஆனா இப்போ இந்த சின்ன விஷயத்துக்கு இல்ல என்ன காரணம்னு புரியல. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். பாரு, ஃபீல் பண்ணாத. எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலும் மாறலாம். நம்ம மனசுல உள்ள உண்மையான பாசம் எப்பவுமே போகாது. அது யாருக்காக இருந்தாலும் சரி. அழாத, ஓகேவா? சரி, முகம் கழுவிட்டு கீழே வா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். சரி சரத்து. இனி இத பத்தி நீ ஃபீல் பண்ணாத, யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? என்னாச்சு? வீரானாக்கு என்ன ப்ராப்ளம்? சரி ஓகே, பாப்போம். என்ன ஒரு தூக்கம். டைம் 10 மணி ஆச்சா? 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கோம். என்ன மூக்கு ஒழுகுறது அடைச்சிருச்சா? நம்ப முடியலையே.
நேத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம டேப்லெட் போட்டுட்டு தூங்கணும். அதான் இந்த அளவுக்கு உசார் இல்லாம தூங்கி இருக்கோம் போல. அதனாலதான் கேட்டு. ஆமா நேத்து நைட்டு இது சித்தார்த் ரூம்ல இங்க வந்து நாம இப்படி தூங்கணும். சித்தார்த்திட்ட ஐயோ ஏதோ டவுட்டா இருக்கு. சித்து எங்க போயிட்டான் சித்தார்த்? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி. ஹாய் சிந்து, குட் மார்னிங். என்ன ஒரு மார்க்கமா இருக்க? அது ஒண்ணு இல்ல. சரி சரி ஓகே, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நல்லா தூங்கி எழுந்தே இல்ல. அது எப்படி தூக்கம் வராம இருக்கும்? ஆமேன் தான் பக்கத்துல உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இல்ல. மாமனா? நான் தான். ஏய் லூசு மாதிரி பேசாத. லூசு மாதிரியா? ஏய் நைட் எல்லாம் மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு எப்ப என்ன லூசு மாதிரிங்கிற? ஐயா சீ, நானா மாமா கூப்பிட்டேன்? பிறகு என்ன உங்க அப்பாவை கூப்பிட்டாரு? சித்து இதுல மட்டும் உசாரா இரு. சரி அப்புறம் ஓகே தானே? இப்ப என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. ஷகீலா வந்தாச்சு, ஏதா இருந்தாலும் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துருவா. சொல்லு என்ன சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இதுக்கு ஓ ரூம்ல படுத்துங்கனே. உன்னோட ரூம்ல தனியா படுக்க பயமா இருக்கு, நீ இங்க வந்த. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையே. என்ன ஞாபகம் இல்லங்கற? இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நைட் நானு சாப்பிட்டேன், நீ இட்லி ஊட்டி விட்ட. அப்புறம் என்ன அப்புறம்ங்கற? ஆமா மாமான்னு ஆசையா கூப்பிட்ட. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீதான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு சொன்ன. அப்புறம் இதுக்கு மேல நான் உன்னை தவிக்க விட மாட்டேன், என்ன ஏத்துக்கோங்க மாமான்னு சொன்ன. ஏத்துக்கோங்க சித்தார்த். மாமா ஃபர்ஸ்ட் வேண்டான்னு தான் நினைச்சேன், அப்புறம் என் பொண்டாட்டி ஆசைப்படும் போது. சித்தார்த் என்ன நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. நீ ஏதோ என்கிட்ட என்னடி நீ தானே சொன்ன, அதனாலதான் நானும். சிந்து ஏன் அழுகுற? உண்மையா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நைட்டு நீதான் மாமா மாமான்னு ஆசையா பேசுன. இப்படி எல்லாம் சொன்னா கோபப்பட்டு கத்துவான்னு பார்த்தா என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அடியே சிந்தாமணி, உன்னோட தைரியம் இவ்வளவுதானா? என்னடா பண்ண, எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணேன்னு புருஷன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க மாட்டியா? அழுகிறத பாரு. என் போன் எங்க? போனா? என் போன் எங்க? அங்கதான் எங்கயோ. என் போன் எடுத்து கொடு. எதுக்குமா? இனி நான் இங்க இருக்கவே மாட்டேன். என் சரத்துக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு போறேன். எதுக்கு? போடா. நைட்டு நான் பேசுறது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நீ என்கிட்ட அவனை நம்பனேல, என்ன ஏமாத்திட்ட. நானா ஒண்ணு ஏமாத்தல, நீதான் நான் பேசாம இருந்தவனா. நிறுத்துடா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல. எதுவுமே இல்ல. ஏண்டி நைட்டெல்லாம் என் மடியில படுத்து தூங்குன, அதுவுமா ஞாபகம் இல்ல? இல்ல. பேசாத, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நான் போறேன், எங்க வீட்டுக்கு போறேன். இனி உன்னை பார்க்கவே வர மாட்டேன். நீயும் வராத. போடா, பக்கத்துல வராத. ஓய் சிந்தாமணி, அவ்வளவுதானா? நீ என்ன நம்புறது அவ்வளவுதானா? உன்னோட நம்பிக்கை அவ்வளவுதானா? என்ன சொல்ற? அது எப்படிமா? நான் பேசுனது கூட ஞாபகம் இல்லைன்னு சொல்ற. அந்த ஒரு சூழ்நிலையில நான் போய் உன்கிட்ட பாரு, நைட்டு நீ பேசின எல்லாமே உண்மைதான். ஆனா உன் புருஷனும் ரொம்ப மோசம் கிடையாது. நீ பேச பேச சந்தோஷமா கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட்ட உன்கிட்ட பேசிட்டு உன்னைய மடியில படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்கதான் வச்சேன். நிஜமாவா? நம்பிக்கை இல்லாட்டி போ. இல்ல அது வந்து இங்க பாரு, சின்ன பிள்ளையில இருந்து உனக்காக மட்டுமே இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தேன். என் பக்கத்துல இந்த மாதிரி நீ இருந்தாலே போதும், வேற எதுவுமே நான் ஆசைப்படல. எனக்கு ஒரு நல்ல லவ்வரா, நல்ல ஃப்ரெண்டா, அப்பப்போ என்ன திட்டுவே, அப்போ ஒரு அம்மாவா, இதெல்லாம் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேனே தவிர மிச்சப்படி எதுவுமே இல்ல. என்ன நம்பலாம். சித்தார்த். சரி ஏன் அழுகுற? அது நீ என்ன ஏமாத்திட்டேனதும். ஏமாத்திட்டா அழுவியா? அது கோபப்பட மாட்டியா? அடிக்க மாட்டியா? திட்ட மாட்டியா? மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் உன்னை முழுசா நம்புறேன். அதை விட எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்டா. சிந்து, நீ என்ன ஏமாத்திட்டேனா உன்னை விட்டு விலகி இருப்பேனே தவிர உன் மேல கோபப்பட மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். சிந்து என்ன நீ என்ன எப்படி நினைச்சிருக்கேன்னு தெரியல. ஆனா எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். உனக்கே தெரியும்ல, என் வீட்டுல உள்ளவங்க தான் எனக்கு எல்லாமே. முக்கியமா என் அண்ணன்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க உன் கூட இருக்கேனா? புரியுது. இந்த நம்பிக்கைய நான் எப்பவும் காப்பாத்துவேன். தேங்க்ஸ்மா. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. நான் இவ்ளோ பிடிக்கும்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாத.
ஏன்? உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன் மேல கோபமும் இருக்கு. ஐயோ, கோபமா? பின்ன என் அப்பாவை திட்டுவ, என் அண்ணனை திட்டுவ, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேனா? சிந்து, இங்க பாரு, உன் கோபத்தெல்லாம் குறைச்சு எப்போ நீ நல்ல புள்ளையா அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கியோ அப்போதான் என்னோட மொத்த பாசம் லவ் எல்லாமே கிடைக்கும். அது வரைக்கும் நீ எனக்கு சண்டைக்காரன் தான். என்ன? ஒன்னும் இல்லையே. நேத்தே மாமா மாமான்னு ஆசையா கூப்பிட்ட. தப்பு பண்ணிட்டேன். என்னது? ஐயா, தப்பு பண்ணிட்டேன். சரி, ஓகே. நீ எப்பவுமே தப்பு பண்ணாம தப்பு பண்ணு, ஓகேவா? சரிதான். சரி, ரொம்ப பசிக்குது. ஷகிலாக்கா வந்துட்டாங்களா? எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு பிடிச்ச தோசை காரா சட்னி ரெடி பண்ண சொல்லிட்டேன். இனி நேரம் ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, முகம் கழுவிட்டு பிரஷ் பண்ணிட்டு வா, தோசை எடுத்துட்டு வரேன். குளிக்க? அதெல்லாம் சாப்பிட்டா அப்புறம் குளிச்சுக்கலாம். சரி, ஓகே. ஓகேவா? ஓகேடா, ரொம்ப பசிக்குது. சரி, ஓகே, போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இன்னும் என் கண்ணீர் வருது. தெரியல, முகம் கழுவிட்டு வரேன், சரியா போகும். போ. ரெண்டு நாளா நம்ம கிட்ட ரொம்ப கோபம், பேசவே இல்ல. என்னைக்காவது நம்ம கிட்ட நல்லபடியா பேசணும். கண்டிப்பா நம்ம மேல உள்ள கோபம் குறைஞ்சிருக்கும். மதி, பழைய விஷயம் எதுவுமே பேசாத, எப்பவும் போல சந்தோஷமா பேசு. எனக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு. அப்படிப்பட்டவங்களால கண்டிப்பா என்ன வெறுக்கவே முடியாது. ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க, வராங்க. என்னங்க? என்னங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு இடியாப்பம் செஞ்சு வச்சிருக்கேன், வாங்குங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அப்புறம் என்னங்க, நேத்து வீட்டுக்கு லேட்டா தான் வந்தீங்க, இன்னைக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம தம்பியை தூக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? இல்ல வாரத்துல ஒரு நாள் நாம போவோம்ல, இன்னைக்கு போலாமாங்க? போலாமே. சரிங்க, எத்தனை மணி சொல்லுங்க, நான் கிளம்பி இருக்கேன். ஈவினிங் 6 மணிக்கு வரேன். சரிங்க. உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பொட்டி படுக்கையோட கட்டி வை. அப்படியே கொண்டு போய் உங்க அம்மா வீட்டுல விட்டுறேன். என்னங்க? தள்ளிப்போ. என்னங்க? சும்மா இந்த மாதிரி பக்கத்துல வந்து இடிச்சிட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன இப்படி எல்லாம் பேசி ஓ மேல உள்ள கோபம்லாம் இல்லாம போயிடும் நினைச்சிட்டியா? என்னங்க, அது வந்து இதெல்லாம் உனக்கே ஒரு மாதிரி தெரியல. கொஞ்ச நாளும் குடும்ப பொண்ணா நடந்துக்கோ. என்னங்க, அது வந்து இங்க பாரு, நேத்தே சொல்லிட்டேன், நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேனா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்கல. எதுக்குங்க? நான் சொல்றத நீ எதுவுமே கண்டுக்கல, பின்ன நான் மட்டும் எதுக்காக உன்கிட்ட உண்மையா இருக்கணும்? என்னங்க, தெரியாம அந்த தப்பு நடந்து போச்சுங்க. இனி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே கேக்குறேன். எந்த ஒரு விஷயத்தையும் மாத்தி செய்ய மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். கண்டிப்பாங்க, என் மேல சத்தியம். சத்தியம் போறதெல்லாம் பேசல, அதுபடி நடந்துக்கணும். கண்டிப்பா நடந்துக்குவேங்க. சரி, ஓகே. அப்பனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சொல்லுங்க, எதா இருந்தாலும் நான் செய்யறேன். இப்ப எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல. என்னங்க? இங்க பாரு, அதான் உண்மை. ஆனா நம்ம 2 பேத்துக்குள்ள இந்த 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் எதுவும் இந்த ரூமை தாண்டி வெளியே போக கூடாது. என்னங்க? கண்டிப்பா எதா இருந்தாலும் நமக்குள்ள இங்க நாமளே பேசி முடிச்சுக்கலாம். இதை தாண்டி நீ வைஷவமா சாலாமா யார்கிட்டயும் ஓ சுகி சுபா வேணி அப்புறம் ஓ அருமை அண்ணன் ஜீவா என் அருமை தம்பி சரத்து யார்கிட்டயும் எந்த விஷயமும் சொல்லக்கூடாது, ஷேர் பண்ண கூடாது. எதா இருந்தாலும் நம்ம 2 பேத்துக்குள்ள இந்த 4 சுவத்துக்குள்ள இதை தாண்டி ஒரு விஷயம் வெளியே போச்சு, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டி இருக்கும். இந்த ரூம்க்கு வெளியே தான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இந்த ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோ. வெளியே இருக்கும் முதல்ல நான் எப்பவும் போல பேசிக்குவேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொன்னா போதும். ரூம்குள்ள வந்துட்டா நான் கண்டுக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீயும் இருந்துக்கோ. எதுக்காக இதெல்லாம்? எனக்கு ஒன்னும் பிடிக்கல. இத வெளியே போய் நம்ம குடும்பத்துக்கிட்ட சொன்னா ஏத்துக்குவாங்க நினைக்கிற? பொம்பளை பிள்ளடா எங்க பிறந்து நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? என் பாவம் பொல்லாது அப்படி எப்படின்னு 1000 கருத்து சொல்லுவாங்க. எனக்கு இது எதுவுமே பிடிக்காது. என் மனசுக்கு எது சரியோ அதைத்தான் நான் செய்வேன். எனக்காக என்ன செய்யணும்னு கேட்டேல, இந்த இதை நீ கரெக்டா செய். அதுக்கப்புறம் போக போக உன்னை பிடிக்குதான்னு பாப்போம். சரிங்க, கண்டிப்பா இந்த 4 சோத்துக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியே போகாது. இப்ப வரைக்குமே வெளியே போகல, இனியும் வெளியே போகாதுங்க. அப்படியா? இப்ப வரைக்கும் வெளியே போகல? இல்லங்க, நம்ம 2 பேருக்கு சண்டைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். என்னங்க, அன்னைக்கு அது வீட்டுல எல்லாரும் இருந்தனால. ஓகே ஓகே,
அன்னைக்கு நான் உன்னை அடிச்சது யார்கிட்டயும் சொல்லல. பரவாயில்ல. சரி, இதையே மெயின்டைன் பண்ணு. என்னங்க சாப்பாடு? நானா உன்கிட்ட கேட்டேனோ நீ வை. இப்ப நான் போய் சாப்பிட்டுக்குவேன். நீயும் அட்வான்டேஜ் எடுத்து நீயா என்கிட்ட ஏதாவது வந்து கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான். எனக்கு இன்னும் உன் மேல வெறுப்பு தான் வரும். இல்ல இல்ல, நான் பேச மாட்டேன். நீங்க சொல்றபடி நடந்துக்கிறேன். ம் என்னங்க, எதுக்காக இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நீங்க சொல்றபடி நடந்துக்குவேன். நீங்க என்ன வெறுக்க என்ன காரணம்னு எனக்கு தெரியணும். அது வரைக்கும் கண்டிப்பா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன். எனக்காக சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து செஞ்சவங்க நீங்க. என்ன அப்படியெல்லாம் ஒரேதான் உங்களால வெறுக்க முடியாது. ஆதவனுக்காக என்னால இன்னும் நம்ப முடியல. அதுக்காக என்ன வெறுக்கிறீங்கன்னா நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். நான் நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். கண்டிப்பா உங்க மனசு மாறும். நான் மாத்துறேங்க, கண்டிப்பா மாத்துறேன். என்னங்க? ஹே வாசுகி, என்னடா இது அநியாயத்துக்கு அழகா இருக்கா? 10 நாளா பொண்டாட்டிய பிரிஞ்சு இருந்திருக்கோம், அதனால ரொம்ப அழகா தெரியறாளோ? என்னங்க, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேமா. என்னங்க, நேத்து ஃபுல்லா இங்க தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு போய் காயுவ பாத்துட்டு வரவா? ஓய், அங்க 10 நாள் இருந்திருக்க, இங்க ஒத்த நாள் தான் இருந்த. என்னங்க, இன்னைக்கு அங்க ஸ்டே பண்ண மாட்டேன், உடனே வந்துடுறேன். உடனேலாம் வர வேண்டாம், ஈவினிங் நான் கூப்பிட வந்துடுறேன். ஓகேங்க. என்னங்க, வைஷ்ணவத்திட்ட சொல்லிட்டேன், போய் சாலாத்திட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். நின்னு என்னங்க? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கடைசியில என்கிட்ட சொல்றியா? அது எப்பவும் நான் சொன்னா நீங்க தான் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல, அதான். நல்லா இருக்கு. போகவா? அதான் முடிவு பண்ணிட்டியே. இப்ப உங்க கூட வரேன். ஆபீஸ் போகும்போது அப்படியே விட்டுறீங்களா? பக்கா பிளான். சரி, ஓகே, ஈவினிங் வந்துரு. காயு சொன்னா, எங்க அண்ணே சொன்னானு அங்கேயே ஸ்டே பண்ணணும்னு நினைச்ச. ஏங்க? இங்க பாரு, புரியாத மாதிரி ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. அது 10 நாளா நீ பக்கம் இல்லாம ஆளா போச்சு மனசு, தெரியுமா? என்னங்க, எதுக்கை மோனையில பேசுறீங்க? கரெக்டா வந்துருச்சுல? வரும் வரும். சரி சரி, போய் சொல்லிட்டு வா, கிளம்பலாம். அப்புறம் அம்மா வீட்டுக்கு போக தான் இவ்வளவு ரெடியாகி வந்திருக்கியோ? ஏங்க? நான் கூட புருஷனை வழி அனுப்பதான் காலையிலே இவ்வளவு அழகா அப்படியே மெழுகு சில மாதிரி கிளம்பி வந்திருக்கியோ நினைச்சேன். அதுக்காகவும் அப்புறம் அம்மா வீட்டுக்கு போறதுக்காகவும் சமாளிக்கிறமா? நல்லா சமாளிக்கிற. ஆமா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நேத்துல இருந்தே சரியில்லை. நேத்து என்னமோ சரியா பேசிக்கவே இல்ல. நடம் அமைதியா தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டீங்க, என்னவா? என்னங்க, அது வந்து மதி சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. இன்னும் மதிக்கும் வீரா மச்சானுக்கும் உள்ள சண்டை முடியலன்னு நினைக்கிறேன். காலையில பார்த்து பேசுனியா? பார்த்தேன், ஆனா பேசிக்கல. ஏன்? தூங்கி எழுந்தாச்சா? ஆதவன் என்ன பண்றான்னு கேட்டேன். ஆதவன் தூங்குறான், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் அவளால பேசவும் முடியல. என்னங்க, ஏதாவது பேசிட்டா அவளுக்கு அழுக வந்துரும் நினைக்கிறாளோ என்னமோ. காலையில வந்து வேகமா வந்து இடியாப்பம் செஞ்சா, அதுக்கப்புறம் ரூம்குள்ள போனவ இன்னும் வரல. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலா இருக்குங்க. ஃபீல் பண்ண ஒண்ணே இல்ல. இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் நம்பவே முடியாது. திடீர்னு அடிச்சுக்குவாங்க, திடீர்னு ஒண்ணு கூடிடுவாங்க. அவங்களுக்கு நடுவுல 3வது மனுஷங்க நாம யாரும் உள்ள போக கூடாது. அப்படியா? ஆமா. இங்க பாரு, இப்ப கூட மதியம் நீ ஈரானனுக்கு பிடிச்ச இடியாப்பம் தானே பண்ணாங்க. ஆமா. இப்ப பாரு, வந்து அதை சாப்பிட்டதும் அடடா என்ன ருசி, நம்ம பொண்டாட்டி நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்காளேன்னு அப்படியே மனசு இறங்கிரும். என்ன, அவன் கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணுவான், அதனால டக்குன்னு சாரி சொல்ல மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாமா. இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு, நானும் வீரா கிட்ட பேசினதுக்கு நான் சொன்னதை கேட்கலடா, அதான் கோபம். நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த 10-15 தடவை சொல்லியிருப்பேன். அதே மீறி தம்பி விழுந்தா நான் அப்புறம் கோபப்பட மாட்டேனா? இந்த கோபப்படக்கூட எனக்கு உரிமை இல்லையான்னு கேக்குறான். நியாயம் தானே? என்னது நியாயமா? ஆமா. புருஷங்க வேணுங்கனே பொண்டாட்டி மேல கோபப்படுறதும் அவங்களும் சமாதானப்படுத்துறது இயல்பு தானே. என்ன, ஒவ்வொருத்தவங்க சண்டை உடனே முடியும், ஒவ்வொருத்தவங்க பிரச்சனை 2 நாள் 3 நாள் ஏன் 1 வாரம் கூட ஆகும். எத்தனை நாள் ஆனாலும் அவங்களா சமாதானம் ஆயிக்கிடுவாங்க. அதெல்லாம் நீ கண்டுக்காத. அப்படிங்கிறீங்களா? ஆமாமா. என்னங்க? சொல்லுங்க. நாமள சண்டை போட்டா உடனே பேசிக்கலாம் அப்படிங்கிறீங்க? ஆமாங்க, என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது. ஓ, இங்க பாருங்க, என் மேல ஏதாவது தப்பு இருந்தா நான் உடனே சாரி கேட்றேன். உங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க உடனே சாரி கேட்டுங்க. நம்ம 2 பேரும் பேசாம இருக்க கூடாது, ஓகேவா? ஓகே. ஆனா 2 பேர் மேல யார் மேல தப்பு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சண்டை போற நேரம் அதெல்லாம் யோசிக்க முடியாது. ஆமால. என்ன அப்பனா சண்டை வந்தா நீங்க உடனே சாரி கேட்டுங்க, பேசாமலாம் இருக்க கூடாது. ஓ, நானே சாரி கேட்டுறேன். சரி, ஓ மேல தப்பு இருந்தா? பரவாயில்ல, நீங்களே சாரி கேட்டுங்க.
அக்மார்க் ஐஎஸ்ஓ முத்திர குத்துன ஒரிஜினல் பொண்டாட்டி. என்னது? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? ஐயே இல்லையே, நக்கல் தான் பண்ண. பிச்சு போடுவேன். சரி சரி, ஹால்ல நின்னு பேசிட்டு இருக்கோம், யாராவது கேட்டுட்டாங்கன்னா? ஐயோ அசிங்கமா போயிடுங்க. அப்படிங்கிற? ஆமா ஆமா. சரி வா, அப்ப கிளம்பிடலாம். ம். இல்ல இல்ல இல்ல, தப்பு, ரொம்ப தப்பு. அது எப்படி பொண்டாட்டியா இருந்தாலும் அடிச்சிடலாமா? அதுவும் வீரானா? இதை நம்ம கண்டுக்காம நமக்கு தெரியாத மாதிரி அப்படியே விட்டுட்டோம்னா, திரும்பவும் ஏதாவது பிரச்சனைனா வீரானா இந்த தப்ப செய்ய மாட்டான்னு என்ன இருக்கு? இத்தனை நாள் இல்லாதவன் இப்ப இப்படி மாறி இருக்கானா? அதுக்கு என்ன காரணம்? நியாயமா இருக்கிற பட்சத்துல கோபப்படலாம், ஆனா அதுக்காக இப்படியா? சரி ஓகே, அந்த டைம் கோபம் வந்தது, கொஞ்ச நேரத்துல சமாதானப்படுத்த வேண்டியதானே? அதுவும் செய்யல, அதையும் மீறி அடிக்க வேற செஞ்சிருக்கான். இத உடனே வீரானாட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். நம்ம பேசல, இன்னொரு நாள் எப்ப சண்டை வந்தாலும் ஏற்கனவே அடிச்சிட்டோம்லன்னு திரும்ப அடிக்கும் போது கையும் கூசாது மனசும் வலிக்காது. அதனால கூப்பிட்டு பேசிடுவோம். வீரானா இப்பதான் சாப்பிட போறானா? அதுக்கு முன்னே கூப்பிட்டு பேசிடலாம். வீரானா, வீரானா. என்னடா? இங்க வானா ஒரு நிமிஷம். டேய், சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்பணும். இங்க வா, சாப்பிட்டுட்டே பேசிக்கலாம். நீ இன்னும் சாப்பிடல இல்ல? சரி வா, சாப்பிட்டுட்டே பேசுவோம். இல்ல, இது வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. வீரானா கிட்ட தனியா பேசுறதா நல்லது. வீரானா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம், இங்க வா. என்னடா? வானா. இத வாரேன். வீரானா, நான் இதை கேட்கறனால நீ கோபப்படுவியான்னு எனக்கு தெரியாது, ஆனா திரும்ப இந்த தப்பு வரக்கூடாதுனா அதுக்காக நான் பேசுறேன். உன் தம்பிங்கிற உரிமையில பேசுறேன். என்னடா ஆபீஸ்க்கு லேட் ஆகுது? ஆனா ஒரு நிமிஷம்.